சூப்பர் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்ட் சூப்பரா இருந்துச்சு. பியூர் வைட் மெட்டீரியல் தான். ஹீரோயின் என்ன கியூட்டுங்க, என்ன அழகுங்க, என்ன ஸ்வீட். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. தரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பரா இருந்தது. வாங்கின அடிக்கெல்லாம் இது வந்து காம்பன்சேட் பண்ணியாச்சு. சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. சூப்பர் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே படத்தை தேட்டர்ல போய் பாருங்க. பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்ட் தேட்டர்ல எடுக்கிற சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல போடாதீங்க. அண்ட் இந்த படத்தோட கதையில இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வெளியில சொல்லாதீங்க. சொல்ற எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பியூர் வைட் மெட்டீரியல் தான். எல்லாமே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நீங்க பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு சார். இப்பதான் பார்த்தேன். தரமா இருந்தது. நான் நிறைய சிங்கிள் டேக் பார்த்திருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் ஸ்டார்டிங்ல ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் தட். சூப்பரா இருந்தது. ஆனா ஆக்சுவலி நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒன்று பண்ணுவார்ல, அதுவும் சூர்யா சாரோட மாசும் கலந்து ஒரு செம பேக்டா இருக்கு. தரமா இருக்கு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப 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 பிடிச்சது வந்து அந்த மியூசிக் பிளேஸ்மெண்ட் அண்ட் அவங்களோட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அவுட் ஆஃப் 10 9.5 or 6. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. யாரையுமே குறை சொல்ல முடியாது. மியூசிக்காவும் சரி. அதே மாதிரி இது வந்து சூர்யா கூட வந்து ஜோ நடிச்சிருந்தாங்க, அசின் நடிச்சிருந்தாங்க. எல்லா பேரை விட இவங்களோட பேர் வந்து ரொம்ப எப்பிக்கான பேரா பேசப்படும். அதே மாதிரி அந்த த ஒன் பார்ட் 2 சரி, சூர்யா வந்து நடிச்சிருக்கதும் சரி. அவர் அதாவது என்ன சொல்றது, எவ்வளோ நீ ஃபிளாப் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஹிட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன் வேலை நடிக்கிறதுன்னு அதை கரெக்டா பண்ணிருக்காரு. ரெட்ரோ உண்மையிலே ரொம்ப ரெட்ரோ சூப்பரா இருந்தது படம். கண்டிப்பா வந்து யாருமே ஓடிடில போய் பாத்துறாதீங்க. ஓடிடி நெட்ல பாத்துறாதீங்க. ஏன்னா ஓடிடி அந்த டக்குனு ஓடிடுவோம் நம்ம. ஏன்னா இந்த சீனை வேணாம் பிடிக்கணும்னு ஓடிடுவாங்க. அந்த தேட்டர்ல ஓட முடியாது. அந்த அளவு படம் சூப்பரா இருக்குது. அதை ஹீரோயின் என்ன கியூட்டுங்க, என்ன அழகுங்க, என்ன ஸ்வீட்டுங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க லவ் பர்சன் கொஞ்சம் அதிகப்படுத்த நல்லா இருந்து தோணுச்சு. ஓகே, படம் நல்லா ஒன் டைம் ஆச்சு. கண்டிப்பா யார் தேட்டருக்கு வந்தாலுமே கங்கோ படத்தை மைண்ட் செட் வந்துட்டு வராதிங்க. நான் வந்ததே அந்த கன்னிமா சாங் தான். இன்னும் செம வைப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே என்னடா ஐயோ அப்படி அந்த மாதிரி எந்திரிச்சு நானே டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா வைப்பா பண்ணிட்டாரு. சந்தோஷம் பீஜம்லாம். அதான் சூரியோட நடிப்பு கொஞ்சம் நல்லா ப்ளஸ்ஸா இருந்தது. நல்லா இருந்தது எல்லாமே. ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து ஒருவேளை டேரக்டரே வந்து யோசிச்சுட்டு மைண்ட் செட் பண்ணி ஹாலிவுட் படம் எடுத்துட்டாரு நினைக்கிறேன். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹாலிவுட் படமா போயிடுச்சு போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே தமிழ் படம், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹாலிவுட் படம். என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் அதுக்கு தானே கொடுத்தது ஹாலிவுட். அப்படியே ஓகே, ஏதோ கொடுத்த காசு ஒர்த்தபிள், பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு சார். சூர்யா சார்லாம் வந்து வேற லெவலா இருக்காங்க. படமும் ஐ மீன் பாட்டும் வந்து ஃபுல் வைப்ஸ் தான். வேற லெவலா இருந்துச்சு. படம் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே திடீர்னு எல்லாமே நடக்குது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் வந்துச்சு. வைப்ஸ் தான் வேற லெவல். தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய். ப்ரோ, படம் பார்த்தீங்கன்னா காலையில் சொன்ன மாதிரி தான். ஒரு நாலேஜ் டேரக்டரும் நடிப்பு அரக்கணும் சேர்ந்தா எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. இதுதான் படம். சாங்காக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்ராஜ்னாலே அந்த ஒரு எமோஷனல்குள்ளே கொண்டு போவாங்கல்ல, அது இந்த படத்தில் ஒரு படி மேலே இருந்துச்சு. மாசும் குறையில, எதுவுமே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. லேக் அடிக்கல, எந்த ஒரு சீனும் லேக் அடிக்கல. ஜாலியாக போச்சு, என்ஜாய் பண்ணோம். அதாவது எமோஷனல் இருக்குது, அந்த சிரிப்பு, சந்தோஷம் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்துறீங்களோ எல்லாமே இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் என்னதான் நீங்கள் இது கத்தி கூனாலும் கடுகளவும் எங்கள் மாஸ்க் வராது. ஃபர்ஸ்ட் இன்விடேஷனே அவருக்கு தான். போன வாரம் தான் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷனே அவருக்கு தான். இன்னும் ஒரு 15 daysல எங்களுக்கு மேரேஜ். எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. அதான் முடிஞ்சு கட் அண்ட் ரைட். படம் சூப்பரா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. செமையா இருந்தது. யா சூப்பரா இருக்கு படம். ஆக்சுவலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பரா இருந்தது. ஃபைட் செமையா இருக்குங்க. சூர்யா பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காரு. படம் வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம சூப்பரா. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல். ஸ்டண்ட் செமையா இருக்கு. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. வேற மாதிரி செம்ம. வாங்கின அடிக்கெல்லாம் இது வந்து காம்பன்சேட் பண்ணியாச்சு. லாஸ்ட் மூவிக்கும் இதுக்கும் வேற மாதிரி தரோம். வேற மாதிரி நான் அவர் சொல்லவே வேணாம். சீனுக்கு சீன் அவரோட எல்லா கெட்டப்பும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரி ஃபுல்லாமே வைப் தான். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி. படம் நல்லதா இருந்துச்சு. சூர்யா சாரோட ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு.